நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். இசை உலகின் முதல் மொழி, இறைவனை அடையும் எளிய வழி. இசையை தருபவர்கள் மட்டுமல்ல, பெறுபவர்களும் கடவுளை அடைகிறார்கள். அவ்வாறு ஆண்டுதோறும் இசையால் இறைவனை காணும் ஒரு விழா திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழா. அங்கு செல்பவர்கள் மட்டுமின்றி அனைவரும் இசையின் மூலம் இறை இன்ப பரவசத்தை அடைவதற்காக துவங்கியதே சென்னையில் திருவையாறு எனும் இசை பெருவிழா. ஆண்டுக்காண்டு புதுமையும் இனிமையும் பெற்று வரும் சென்னையில் திருவையாறு கடந்த டிசம்பர் 18 அன்று 10ஆம் ஆண்டில் தடம் பதித்தது. திருவிழா ஜெயசங்கர் அவர்களின் மங்கள இசை நம் விரல்களை பிடித்து கொண்டு இறை இன்ப பரவசத்தை அடைவதற்கான பாதையில் தன் பயணத்தை தொடங்கியது. மங்கள இசையை தொடர்ந்து விழாவிற்கு வந்து தலைமை தாங்கி சிறப்பு செய்தார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதன் பின் அப்துல் கலாம் அவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தங்கள் திருக்கரங்களால் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். குத்துவிளக்கேற்றும் நிகழ்வை தொடர்ந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு சென்னையில் திருவையாறின் 10ஆம் ஆண்டை முன்னிட்டு 10 வகையான மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
மரியாதையை ஏற்றுக்கொண்ட கலாம் தன் வாழ்த்துக்களை பதிவு செய்தார். அற்புதமான இசை மனித வாழ்விற்கு இறைவன் அளித்த ஒரு நன்கொடை. இசை உலகின் முதல் மொழி. எனக்கு தோன்றுகிறது கர்நாடிக் இசை ஆர்வம் பரவலாக கீழ்கொண்ட 6 பரிணாமங்களில் பரிமளித்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, கர்நாடக இசையில் ஒரு பெரிய வல்லுநராக வரும் கனவு. 2வது, கர்நாடக இசையில் தனது மனமகிழ்ச்சிக்கு பாட ஆசை. கர்நாடக இசையில் பாடினால் என்னை போலவங்கள் மனமகிழ்ச்சிக்கு பாட ஆசை. கர்நாடக இசை இன்று கற்று அது நெளிவு சுழிவுகளை ரசிக்க ஆவா. கர்நாடக இசை கற்று அந்த அடித்தளத்தில் சினிமா போன்ற சங்கீதங்கள் வல்லமடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கர்நாடக இசை கற்று அதில் ஆராய்ச்சி செய்ய துடிப்பு சிலருக்கு. கர்நாடக இசையை மெய்மறந்து கேட்க ரசிக்க உத்வேகம். இத்தகைய நிலைகள் பரதநாட்டியம் போன்ற துறைகளிலும் காணலாம். எது எதுவானாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், சென்னையில் திருவையாறு மாத நிகழ்ச்சிகள் எல்லா பரிணாமங்களுக்கும் இன்றியமையாதவை, ஊக்குவிக்கும் தொண்டு என்பது என் எண்ணம். சென்னையில் திருவையாறு போல் நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கர்நாடக இசை ஊக்குவிக்கப்படுவதை காண்கிறோம். எனவே இப்படிப்பட்ட கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை நமது மத்திய மாநில அரசுகள் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இசைக்கலைஞர்களுக்கு வாய்ப்பையும் மேடையும் தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் நான் திருச்சியில் படிக்கும்போது திருவையாறு தியாகராஜ கீர்த்தனை நிகழ்ச்சியில் சென்று பெற்ற அனுபவம் நினைவுக்கு வருகிறது. என்றைக்கு திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனை பாரதத்தினா இம்மசெல்வி அம்மாவின் இனிய குரலில் கேட்டனோ அன்றையிலிருந்து கர்நாடக இசையின் ரசிகனாகிவிட்டேன். இசையில் தியாகராஜ கீர்த்தனை என்ன தொடர்பு? நல்ல சங்கீதம் இறைவனின் குரல். நல்ல சங்கீதம் மக்களுக்கும் இறைவனுக்குமான நேரடி தொடர்பு. சங்கீதம் கண்ணுக்கு புலப்படாத கருணை ஊற்று. சங்கீதம் உடைந்த உள்ளத்திற்கு மருந்து. இசை ஒன்று இல்லாமல் உலகில் வழிபாட்டு தலங்கள் கிடையாது. சுருங்க சொன்னால் இறைவனை காணவும் அடையவும் இசை ஒரு பிரதான வழி. அறிந்தோறும் அறியாதோறும் கற்றோரும் கல்லாரும் கனிந்து உருகி கழிப்பதுவே ஆராதனை விழா என்பது ஆச்சரியம் கலந்த உண்மை. எனவே நண்பர்களே, இந்த இனிய விழா வெற்றியடைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். நீங்கள் செஞ்ச என்றென்றும் உங்களுக்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கிரி வழங்கும் லக்ஷ்மண் ஸ்ருதியின் சென்னையில் திருவையாறு சீசன் 10 குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிரி வழங்கும் லக்ஷ்மண் ஸ்ருதியின் சென்னையில் திருவையாறு சீசன் 10 குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். வைபவத்தின் நட்சத்திர நிகழ்வான தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பத்மபூஷன் PS நாராயணசாமி அவர்களுடன் பல முக்கிய இசை கலைஞர்கள் இணைந்து பாட இசை ரசிகர்களுடன் அப்துல் கலாம் அவர்களும் கேட்டு ரசித்தார்.
இசை விழா மட்டும் இல்லாமல் இசையை ரசித்தவர்கள் பசியார அரங்கத்தை ஒட்டி உணவு திருவிழாவும் நடைபெற்றது. எங்கே வார்த்தைகள் மௌனமாகிறதோ அங்கே இசை பேச துவங்குகிறது. அப்படி இசை பேசிய கீர்த்தனைகள் நாம சங்கீர்த்தனம், உபன்யாசம், வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம் என நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இனிவரும் நாட்களில் தொடர்ந்து காண்போம்.